ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாரரான இன்னொரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். நான் இப்போ சொல்கிற எல்லாமே பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடெண்ட். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 வயசு பையனுக்கு நடந்த அவனுக்கு ஏற்பட்ட திகிலான சம்பவத்தை பார்க்கலாம். எப்பவும் போல் அவங்க அம்மா தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனை ஸ்கூலில் விட்டுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறது. இதுதான் ரெகுலரான ஒரு ரொட்டீனாக இருந்திருக்கு. வீட்டில் அவங்களுடைய பாட்டி, அந்த பையனோட பாட்டி மட்டும் வீட்டில் இருப்பாங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, இவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க பையனை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா, அதாவது பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருந்திருக்காங்க. ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நமக்கு பக்கத்து பிளாக்ல இருக்கக்கூடிய வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதவை உடச்சிட்டு உள்ளே போய் திருடிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அங்கே உள்ள தனியாக இருந்த அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. நீ கொஞ்சம் என்ன பண்ணும், வேலையை விட்டு வர்றது கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு, அப்போ எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க, அப்படி ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள், அவங்க வருவாங்க. இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன நீ இப்படி சொல்கிற, இன்றைக்கி நான் மதிய நேரத்தில் வெளியே உட்காந்துருந்தேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி. அப்படி உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்க ஆப்போசிட், அந்த தெருவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான். அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் அவன் நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருந்தான், எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்மணி இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்காங்க. சரி நம்ம காலையில் இதை பற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி விசாரிக்காமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை மறந்தே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே ஒரு 3-4 நாள் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பவும் போல் அவங்க பையன் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கூலில் இவங்களும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது. அப்படி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பையனை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க நைட் மூவிக்கு போயிட்டு வராங்க, நைட் மூவி ஷோவுக்கு போயிட்டு வராங்க அவங்க பையன் கூட. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது பசிக்குது அப்படிங்கிறதுக்காக பாட்டி அப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. நிறையா கை நிறையா பார்த்திங்க அப்படின்னா 2 கை நிறையாவும் பேக்ஸ், அவ்வளோ பேக்ஸில் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி வாங்கிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, 2 கையிலையும் அந்த கவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க பையன்கிட்ட சொல்லி, பாட்டி தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ போய் இந்த மாதிரி காலிங் பெல் கிளிக் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதும் அதுக்கு தேவைப்படாதுமா, அங்கே பாருங்கள் வீடு ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஒரு நிமிஷம் என்னதான் நடக்குது, ஏன் வீடு ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி போய் இந்த மாதிரி பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். கத்த ஆரம்பிக்கும்போது பாட்டியோட சத்தம் கேட்கவே இல்லை, பதில் கொடுக்கணும் இல்லையா ஒருத்தவங்க கூப்பிட்டோன்னா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. என்றைக்கும் இல்லாத ஒரு அமைதி அந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அந்த பெண்மணிக்கு. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹாலில் லைட்டை ஸ்விட்ச் போடுறாங்க. லைட் ஸ்விட்ச் போட்டதும் அவங்க பார்க்கும்போது ரூம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே அவங்க வச்சுருந்த ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் லைட் இது எல்லாமே உடஞ்சி ரொம்பவே கலவரமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் வீட்டில் இருந்திருக்கு. பெண்மணியோடைய அம்மாவோடைய ரூமுக்கு ஓடி போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டில் படுத்த மணிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இறந்து போய் கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்பு, அவங்க இந்த பெட்டு ஃபுல்லாமே வந்து ரத்தத்தால் கவர் ஆகிருக்கு. அவங்க வயிற்றை வந்து கிழிக்கப்பட்ட ஒரு நிலையில் ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் அந்த பாட்டியானவங்க வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் வந்துட்டு அந்த பெண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க இப்படி தான் இது பண்ணுறாங்கன்னா, அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க பையனை வந்து அவங்க கண்டுக்காமல் இருந்ததுனால அந்த பையனும் என்ன பண்ணுறான், எதர்ச்சியாக அம்மா பின்னாடியே வந்து அவனும் இந்த காட்சியை பார்க்குறான். பார்த்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயந்து போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்து பிளாக்ல இதே மாதிரியான ஒரு கொலை தான் வந்து நடந்திருக்கு, திருட்டு போயிருக்கு, இதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 சம்பவத்தையும் பண்ணது வந்துட்டு ஒரே விதமான கிரிமினல்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியுமோ நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு உறுதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காதனால யார் அந்த கிரிமினல் இந்த சம்பவத்தை யார் பண்ணது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போகுது. அந்த பையன் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா பாட்டினா அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளும் போய் பாட்டியை பற்றி இந்த டாப்பிக்கை பேசி அவனை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம், அவன் பார்த்த காட்சி வந்து மறக்கிறதுக்கு நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை வந்துட்டு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து எப்பவும் போல் அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வராங்க. அப்படி ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பையனை வந்து எப்பவும் போல் பிக்கப் பண்ணதுக்கு போகிறாங்க. அப்படி போகிறப்போ ஸ்கூல்லேருந்து ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, பிரின்சிபல் தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உடனே வந்து ஸ்கூலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, என்ன ஆச்சு, ஏதாவது பயப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும்போது, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பையன் வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் இந்த பெண்மணிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியை வந்து ரொம்பவே ஸ்பீடாக ஓட்டி ஸ்கூலுக்கு போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அந்த பிரின்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பையன் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போனதாக வந்துட்டு ஸ்கூல் வாட்ச்மேன் சொன்னார். அதோட இன்ஃபர்மேஷன் படி போலீஸ் எல்லாம் வந்து இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதையும் அந்த பிரின்சிபல் வந்துட்டு இந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தேடிட்டு இருந்த போலீஸ் வந்துட்டு பையன் இங்கே தான் இருக்கான், கிடச்சிட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அந்த பையன் வந்து மயங்கிய நிலையில் வந்து இருந்திருக்கான். உடனே வந்துட்டு அந்த பையனை வந்து எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அவனுக்கு சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுத்துட்ருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து கண்ணை திறந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிடுறான். நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஆச்சு, நீ எதுக்கு அங்கே போன, ஸ்கூலை விட்டு எதுக்கு காட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் வந்துட்டு என்ன நடந்துச்சுங்கிறத வந்து ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அந்த கார்டன் இருக்கும் இல்லையா, ஸ்கூல் கார்டனில் வந்துட்டு விளையாடிட்டு இருந்திருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இறந்து போன அவங்க பாட்டி வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் நான் பாட்டி இங்கே தான் இருக்காங்கன்ட்டு பின்னாடி போயிருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னது பாட்டியை நீ பார்த்தியா, என்ன நீ சொல்கிற, அவன் பாட்டி தான் இறந்துட்டாங்கங்கிறது உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கும்போது, இல்லை நான் பார்த்தேன், அவங்க என்னை கூப்பிட்டாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னதாக வந்து அந்த பையன் சொல்கிறான். அப்படி அந்த பையன் வந்துட்டு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மேற்கொண்டு என்ன பண்ண, எதுக்கு நீ அங்கே போய் எதுக்கு மயங்கி விழுந்த, என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு கேட்குறப்போ அந்த பையன் சொல்கிறான், நார்மலாக பாட்டி வந்துட்டு பாட்டியோட முகமாக தான் இருந்தது, அவங்க நார்மலாக எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் அந்த பெரிய மரத்துக்கு கீழே கை காட்டினாங்க. அப்போ அவங்க மூஞ்ச பார்க்கும்போது அவங்க உடம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ரத்தம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த வயிற்று பகுதியில் அவங்க கிழிச்சு அந்த பகுதியெல்லாம் வந்துட்டு அவ்வளோ இதுவாக தெரிஞ்சது. அதை பார்த்ததும் எனக்கு மயக்கம் வந்துருச்சு, மயங்கி நான் அங்கேயே விழுந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு வந்து என்ன ஆச்சு அதுக்கப்புறங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதை நம்புறதா நம்ப வேண்டாமா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை பையனுடைய கண்ணில் எந்த ஒரு பொய்யும் இல்லை,
அதனால் வந்து பையன் உண்மையை தான் சொல்கிறான் அப்படிங்கிறதையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த பையனை வந்து வீட்டில் வச்சே வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு அவன் க்யூர் ஆகிற வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு தன்னோட பையனும் வந்து பிரின்ஸிபல் வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அட்லீஸ்ட் அப்படி அவங்க ஃப்ரெண்டை பார்க்கும்போது இவன் வந்துட்டு இந்த மாதிரியான பயம் இதை இவனுக்கு நடந்ததை வந்து மறப்பான் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பிரின்ஸிபல் கிட்ட இவங்க இந்த பெண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹாலவே வந்து வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கான். இதையும் வந்து அவங்க அம்மா வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. இப்போ மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போனதும் அவங்க பையனை கூப்பிட்டு இவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி நீ என்னத்தை பார்க்குற, ஹாலில் யாரும் இல்லையே அப்படிங்கும்போது இல்லைம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க, யார் பாட்டி இருக்காங்களா, உன் கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, அன்னைக்கு எப்படி என்னைய வந்து கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி இப்போவும் என்னைய வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் அந்த பையன் சொல்கிறான். இந்த தடவை இந்த பையன் மட்டும் வந்து பாட்டி கூட போகாமல் இந்த தடவை அவங்க அந்த பெண்மணியும் வந்து அந்த பையனோட அம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு நீ பாரு, உன் கண்ணுக்கு தானே பாட்டி தெரியுறாங்கன்னு சொல்கிற, பாட்டி என்ன சொல்கிறாங்கங்கிறத என்கிட்ட நீ சொல்லு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அந்த பையன் வந்து நான் அவங்கள பின்தொடர சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவங்க பாட்டி போகிற இடத்த நோக்கியே வந்துட்டு இந்த பையனும் இவங்க அம்மாவும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதே காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதே எந்த மரத்தடியில் வந்துட்டு அந்த பையன் மயங்கி கிடந்தானோ அதே மரத்தடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்துட்டு கையை காட்டி இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடம்தானா அப்படிங்கும்போது திரும்புகிறான் அந்த பையன். அந்த திரும்புகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவனோட முகம் ஃபுல்லாமே வந்து அந்த பெண்மணியோடைய அம்மா, அதாவது அந்த பாட்டி மாதிரி மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்கள்லாம் வந்து ரொம்ப செவப்பாக வந்து மாறி இருக்கிறதையும் அந்த பெண்மணி வந்து கவனிக்கிறாங்க. என்னாச்சு, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கும்போது சடனாக நார்மலாக அவங்க பையன் வாய்ஸ் எல்லா அம்மாவுக்கும் தெரியும் இல்லையா, அந்த வாய்ஸ் இல்லாமல் அந்த பையன் வந்துட்டு இந்த பெண்மணியோடைய அம்மா, அதாவது பாட்டி வாய்ஸில் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா இந்த இடத்த தோண்டுங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி ஒருத்தங்க இந்த காட்டுக்கு நடுவில் இருக்க இந்த மரத்துக்கு கீழே வந்து தோண்டதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அப்படி என்னதான் இருக்குங்கிறத நீங்கள் வந்து பாருங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க இறந்து போன அவங்க அம்மா அந்த பாட்டி வந்து தோண்ட சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் அவங்க வந்து பொதுவாக வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு போய் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 கத்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த 2 கத்திலையும் இந்த பாட்டியை கொன்ன அந்த கத்தியும் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கத்து பிளாக்கில் கொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உமனுடைய பிளட் ஸ்டெயினில் இருக்கக்கூடிய ஒரு கத்தியும் வந்து கிடைக்கிது. இப்போ இதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லேப் டெஸ்ட் பண்ணி அந்த கிரிமினல்ஸையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவங்களுக்கான தக்க தண்டனையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பையன் வந்து மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போயிட்டு வந்த ஒரு நாள் அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, இன்னைக்கு நீ வந்து யாரையாச்சும் பார்த்தியா, யாரையாச்சும் நீ சந்திச்சியா, பாட்டியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் ஒரு நாள் வந்து பாட்டியை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா எப்பவும் போல் ஸ்மைல் பண்ணுவாங்க இல்லையா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப எப்படி ஸ்மைல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கார்டனில் வந்து என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணி எனக்கு வந்து பாய் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்க அவங்களுடைய ஆத்மா இப்போ தான் வந்து சாந்தி அடைஞ்சிருக்கு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறைஞ்சு போயிருக்காங்க. அவங்க பேரனை வந்து ரொம்ப பிடிக்குங்கிறனால அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கங்கிறதையும் அந்த கிரிமினல்ஸ்க்கான தண்டனை கிடச்சிருச்சு, அவங்க வந்து யாருங்கிறத வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடையும் வந்துட்டு இவங்க வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு உணர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Annie.